ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் தின பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள், அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சிகள், சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்துட்டு இருக்கு. அதை சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். டாட்டூ எங்கே பார்த்தாலும் வந்து டாட்டூ யுகமாக இருக்குது. இப்போ எல்லாருமே போடுறாங்க, தோ நான் கூட போட்டிருக்கேன். ஸோ வந்து டாட்டூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வேலோ சூலமோ இதெல்லாம் வந்து போடக்கூடாது, கடவுள் சார்ந்த டாட்டூவை உடம்புல போடக்கூடாது, எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து உடம்புலையே பச்சை குத்தக்கூடாதுங்க, அந்த கெமிக்கல் படக்கூடாது. சில சமூகத்தில் டாட்டூ போடுறது ரொம்ப குற்றம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ டாட்டூ போடுறது நன்மையா தீமையா? பொதுவாகவே டாட்டு என்று சொல்லப்படுகிற இந்த பச்சை குத்துதல் அந்த காலத்திலிருந்தே பச்சை குத்துதல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பெரியவங்க கடைப்பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் வயதான பாட்டி அல்லது வயதான தாத்தா சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவங்க நாட்டுப்புற பாடல்கள் பாடி உங்களுடைய கையில் அல்லது காலில் இந்த மாதிரி பச்சை குத்தக்கூடிய வழக்கத்தை வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே பச்சை குத்துதல் அப்படிங்கிறது உங்களுடைய உடலுக்கு மட்டுமல்ல உள்ளத்துக்கும் சேர்ந்து நல்லதுங்கிற விஷயத்தை பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் பச்சை குத்துவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பச்சிலை சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை அதாவது நாட்டு மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களை கோர்த்து அதில் உங்களுக்கு பச்சை குத்தக்கூடிய வழக்கத்தை வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரியான நாட்டுப்புற சம்மந்தப்பட்ட மருத்துவ சம்மந்தப்பட்ட அமைப்பில் பச்சை குத்தும் பொழுது உங்களுடைய உள்ளுணர்வு வேலை செய்யக்கூடிய சாதாரணமாக ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோம். அந்த விஷயத்துக்குண்டான பெயர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை அந்த காலத்தில் மண்டையை தட்டி நம்ம கொஞ்சம் குழப்பி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை கூட மண்டையை தட்டும் பொழுது, நெத்தி பொட்டை தட்டும் பொழுது அது வெளியில் வருது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இந்த காலத்தில் யாரும் மண்டையை தட்டுறதில்லை, கூகுளில் தட்டி அந்த விஷயத்துக்குண்டான விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை தான். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுடைய உள்ளுணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உண்மையாக வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த பச்சை குத்துதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான பச்சை குத்துவது கூட ஒரு விதமான யோகம் அப்படிங்கிற விஷயத்தை மறுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி பச்சை குத்துவது பொதுவாகவே உங்களுடைய பெயர் அல்லது குலதெய்வத்தினுடைய பெயர் அல்லது தாய் தந்தையுடைய பெயர், இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவான வழக்கத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தாய் தந்தை. உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே தாய் தந்தைன்னு சொன்னால் கூட உண்மையான தாய் தந்தையராக இருக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் குலதெய்வ சம்பந்தப்பட்ட பெயரோ அந்த குலதெய்வத்துக்கு மேலே பொதுவாக யோகம் சம்பந்தப்பட்ட பெயரை பச்சை குத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக யோகம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை. யோகம் என்ற பெயரை பச்சை குத்துறது அப்படிங்கிறத விட யோகம் சார்ந்த குறியீடுகள், தெய்வம் சார்ந்த குறியீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை டாட்டூ என்று சொல்லக்கூடிய பச்சை குத்துவது மிக மிக நல்லதாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சார், அந்த டாட்டூலே சிலர் பார்த்தீங்கன்னா விநாயகரோட முகம், முருகரோட முகம், சிவனோட முகம்லாம் போடுறாங்க. சிலர் அதெல்லாம் போடக்கூடாது, கடவுளோட முகங்கள் திருவுருவங்களை போடக்கூடாதுன்றாங்க. போடலாமா கூடாதா, நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக டாட்டூ என்று சொல்லக்கூடிய இந்த பச்சை குத்துதல் பொதுவாக டாட்டூ என்று சொல்லக்கூடிய பச்சை குத்துதல் என்ற இந்த அம்சத்தில் தெய்வம் சம்பந்தப்பட்ட திருவுருவங்களை நம்ம பச்சை குத்துறோம் அப்படிங்கிறத விட தெய்வம் சார்ந்த குறியீடுகள் இருக்கும் இல்லையா. இப்போ முருகப்பெருமான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வேல் இருந்துகிட்டு இருக்கும், ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தண்டாயுதம் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான தெய்வம் சம்பந்தப்பட்ட குறியீடுகளை பயன்படுத்துவது சால சிறந்த வந்துட்டு இருக்கும். தெய்வத்தினுடைய படத்தவே நீங்கள் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறது அப்படிங்கிறது அது வெறும் ஆசையாக மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்கும். தெய்வத்தினுடைய குறியீடுகள் மறைமுகமாக உங்களுக்கு மகத்தானதாக மலையளவு நன்மையை செய்யும். ஆனால் தெய்வம் சம்பந்தப்பட்ட திருவுருவங்களை நீங்கள் பச்சை குத்தும் பொழுது, படமாக போட்டுக்கும் பொழுது அந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் நீங்கள் உண்மையாக இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது உண்மையாக இருக்க முடியாது அப்படிங்கிறது இந்த கலிகாலத்தினுடைய வரலாறாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இதற்கு பல்வேறு விதமான காரணங்களை சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சுவாமி அப்படிங்கிற கடவுளை நம்ம மதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருப்போம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சுவாமி அப்படிங்கிற அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட ஆன்மீகத்தை ஆயுள் முழுவதும் அப்பளுக்கு இல்லாமல் மதிக்கக்கூடிய மந்திரம் சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருப்போம். இன்னும் சில பேர் இந்த சுவாமி என்ற அற்புதமான கடவுளை வீட்டு காம்பவுண்டு சுவத்தில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. நாம் நினைக்கிறோம் மிகப்பெரிய பக்தியாக இருந்துட்டு இருக்கிறார், அதாவது வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் இருக்க வேண்டிய கடவுள் படத்தை கூட தன்னுடைய காம்பவுண்டில் வச்சுருக்கார் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுவோம்.
அவர் காம்பவுண்டில், அதாவது வீட்டினுடைய சுற்றுச்சுவரில் எதனால் கடவுளுடைய படத்தை வச்சிருக்கிறாரு, கடவுளுடைய படத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத நபர்கள், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சில தவறுகளை செய்யக்கூடிய அல்லது ஒரு சில விஷயங்களை கவனிக்காத ஒரு சில மக்கள் வந்து அந்த மதில் சுவத்துக்கு பக்கத்தில் சிறுநீர் கழிக்கிறாங்க இல்லையா, மற்றவங்க சிறுநீர் கழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மகத்துவமான தெய்வ படத்தை வந்து நிறைய பேர் மதில் சுவரில் வந்து அதாவது வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாந்துட்டு இருக்குது. அதனால் தெய்வம் அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாக வரைவதை விட நீங்கள் மறைமுகமாக தெய்வம் சம்மந்தப்பட்ட, தெய்வம் சார்ந்த குறியீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கார தெய்வம், அமைதியான தெய்வம் அப்படிங்கிற பல்வேறு விதமான அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அந்த பல்வேறு விதமான அம்சங்களுக்கு மத்தியில் வந்து உங்களுக்கு வந்து தெய்வாம்சம் சம்மந்தப்பட்ட குறியீடுகள் மட்டுமே உங்களை காலம் முழுவதும் கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு காப்பாற்றும் அப்படிங்கிறது உண்மை. இந்த தெய்வம் சார்ந்த படங்களில் வந்து சிவன் படம் வச்சுக்கலாமா, முருகர் படம் வச்சுக்கலாமா அப்படிங்கிற பல்வேறு விதமான சிந்தனைகளுக்கு மத்தியில் நீங்கள் பிறந்த ராசி இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ராசிக்குண்டான அதி தேவதை இருந்துகிட்டு இருக்கும். அந்த ராசிக்கான சிம்பிள் அல்லது ராசிக்கான அதி தேவதையை நீங்கள் வந்து உங்களுடைய கையில் காலில் வந்து பச்சை குத்துதல் சம்மந்தப்பட்ட டாட்டோ வரைபடங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஓகே சார். ஸோ ஆக மொத்தம் டாட்டூ குத்துறதால நன்மையா தீமையா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். எந்தெந்த விஷயத்தை குத்துறோமோ அதை பொறுத்து நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அழகாக எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புது ஆன்மீக தகவல்கள், மாத ராசி பலன்கள், தினப்பலன்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பல தகவல்களை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.